ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ தை வெள்ளிக்கிழமை, அடுத்தது தைப்பூசமும் வருது இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு பாயசம் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். ஸோ தைப்பூசம் ஸ்பெஷலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு வச்சு ஒரு சிம்பிளா டக்குன்னு ஒரு பாயசம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. கடலை மாவு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், நெய் தேவையான அளவு, பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 1/4 கப், பிஸ்தா 1 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். கடலை மாவு பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் பிறந்தாலே தை வெள்ளிக்கிழமை எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். அதில் இந்த தைப்பூசம் ரொம்பவே ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது தான் தைப்பூசமாக நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் கிடையாது, தேவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அசுரரை வதம் பண்ணணும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாருன்னா, முருகர் அன்னை பராசக்தி கிட்டேருந்து அந்த சக்தி வேலை வாங்கிட்டு வருவார். ஸோ அதுவும் இந்த நாளில் தான். அதே மாதிரி நம்ம தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரதம் இருந்து கோவிலுக்கு போவாங்க. முருகருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு தெரியும். இதுதான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் பால் பழம் கூட நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் சக்கரை பொங்கல், பால் பாயசம், கடலைப்பருப்பு பாயசம், இப்படி என்ன இருக்கோ அது பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தைப்பூசத்துக்காக கடலை மாவை வச்சு ஒரு பாயசம் ஒன்று பண்ண போகிறோம். இது பாயசம் ஸ்பெஷல் தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசம் கிடையாது, எனி ஃபங்க்ஷன் ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எது வேணாலும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாயசம் கூட பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி, சிம்பிள், டக்குன்னு பண்ணிவிடுவோம். இப்போ அதுக்கு என்ன தேவையானது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தாச்சு. அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காயும் சேர்த்துருவோம். பால். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். பால் காய்ச்சி ரெடியாக இருக்குது, அதுதான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை பால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடலை மாவு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பால், இந்த 4த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலை மாவு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பால் சேர்த்து அரைச்சி விழுது ரெடியாக எடுத்தாச்சு. ஸோ இங்கே அரைச்சி விழுது இருக்குது. இந்த பக்கம் பால் காஞ்சின்னு இருக்கு. நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு, இந்த தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படின்லாம் நீங்கள் திருப்பாகம்னு கூட ஒன்று பண்ணுவாங்க. திருப்பாகம் அப்படிங்கிறது பிரம்மோற்சவம், கோவிலில் பிரம்மோற்சவம் நடக்கும்போது பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நம்மளுடைய ரசிக்க ருசிக்கெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம். இல்லைனாலும் நீங்கள் போய் பாருங்கள். எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அது ஒரே 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு நெய், 1 கப்பு பால், ஒரு 2 கப்பு சர்க்கரை, இவ்வளோதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இதுக்கு நீங்கள் ஏலக்காய் எதுவுமே போட வேண்டாம். அதாவது குங்குமப்பூ ஆப்ஷனல், இருந்தால் போட்டால் போதும், இல்லைனாலும் அதுவும் தேவையில்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, கடாயில் எல்லாத்தையுமா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு கைவிடாமல் கலரிட்டே வரணும். ஒரு சில பேர் நெய் பாதி விட்டுட்டு அப்பப்போ விட்டுப்பாங்க. ஆனால் நீங்கள் நெய் எல்லாத்தையுமே விட்டுட்டு மொத்தமாகவே அந்த 1 கப்பு நெய்யும் விட்டுட்டு எல்லாத்தையும் கைவிடாமல் கலரி வந்தீங்கன்னா அப்படியே சேர்ந்தாப்பில் வரும், அல்வா பதத்துக்கு வரும். ஸோ அதுதான் திருப்பாகம். பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது முருகருக்கு ரொம்பவே விசேஷம். அதே மாதிரி நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, முருகருடைய பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது தேனும் தினை மாவும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, இந்த குறவர் பெண் தான் வள்ளி இல்லையா? ஸோ அவளை காதலிச்சு தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குறிஞ்சி மக்கள் எல்லாருமே முருகரை அவங்களோட குலதெய்வமாகவே பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சாப்பிட்ற பொருளே இந்த தேன், தினை மாவு, பழம் இதெல்லாம் தானே. ஸோ அவங்க சாப்பிட்றதே முருகருக்கும் பிரசாதமாக அவங்க கொடுத்தாச்சு, நைவேத்தியமாக அவங்க பண்ணியாச்சா. ஸோ அதனால தான் நாளடைவில் அது மாறி முருகருடைய ரொம்ப ஸ்பெஷல் பிரசாதமாக இந்த
தேனும் திணைமாவும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வள்ளியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்ததுனால இந்த தேனும் திணைமாவும் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. அந்த திணை மாவு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதில் ஏலக்காய் பொடி, தேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சாலே போதும். வேணும்னா நெய்யில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சு கொட்டினீங்களா போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிரசாதம் தான். இதுவும் தைப்பூசத்தன்னைக்கு பண்ணுற ஒரு ஸ்பெஷல். ஸோ இப்போ நம்மளுடைய பால் நல்லா காஞ்செடுத்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அப்படியே கைவிடாமல் கலருங்க. கைவிடாமல் அப்படியே கலரிட்டே இருங்க. கொஞ்சம் கொதிக்கணும். கடலை மாவுக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும், அப்போ அது போகணும். அதனால் அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஏலக்காய் எல்லாமே நம்ம இதில் போட்டு அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு டிவைன் டச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ சக்கரை தான் சேர்க்க போகிறோம். ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுவோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்க்குறேன். ஒரு 1/2 லிட்டர் தான் பால் எடுத்திருக்கோம், அது தகுந்த மாதிரி. இதில் நம்ம முந்திரியெல்லாம் வந்து விழுதாக அரைச்சி சேர்த்தாச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நெய்யில் முந்திரி பருப்புலாம் வறுத்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் போதும். அவ்வளோதான். ஒரே ஒரு சக்கரை சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். நம்மளுடைய கடலை மாவு பாயசம் வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். சாமிக்கு பிரசாதமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடலாம். பாருங்கள், சக்கரை சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சா? இதில் வேணும்னா நம்ம வந்து குங்குமப்பூ இருந்தது அப்படின்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஆப்ஷனல் தான். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா அழகாக ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து மேலாக நெய் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்தா பருப்பு அப்படியே சேர்த்துருவோம். அவ்வளோதான். நம்மளுடைய கடலை மாவு பாயசம் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே சர்வ் பண்ணிடுவோம். கடலை மாவு பாயசம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், பால் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விழுதாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1/2 லிட்டர் பாலை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு அதோட இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் தேவையான சர்க்கரையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கடலை மாவு பாயசம் ரெடி. கடலை மாவு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த பாயசத்தை ரெடி பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.